தெரியும் அதுக்கு சொல்லக்கூடாது. இங்க சொல்லக்கூடாது. ஆமா இழுத்து விளக்கமா சொல்றா. விளக்கமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. என்ன ஜனக்கூட்டம் ஜனக்கூட்டம் என்ன தட்டுமுடு கோச்ச முடு தட்டுமுடு கோச்ச என்ன மாதிரி 1008 சூர்ல பார்த்தோம் நானு. என்ன மொட்டை என்ன கேள்வி சொல்லுவாரு. என்ன ஜனக்கூட்டம் நாடக நடிகர்கள் நீங்க எல்லாம் அசல் கட்டை கட்டி நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 11 பேர் வந்திருக்கா. 16 பேர் வந்திருக்கா. ஓ சுத்தமா 16 பேர் வந்திருக்கீங்க. 16 பேர் வந்திருக்கா. அதாவது ஒரு மூட்டை அரிசி சாப்பிடறதுக்கு வந்திருக்கீங்க. ஆமாடா அரிசி அரிசி சாப்பிடுவாங்களா? அரிசி சாப்பிடுறது கிடையாது கிடையாது. அதாவது அரிசி சாப்பிடுறது இல்ல. அரிசி மட்டும் சாப்பிடுறது சாதமாக வடித்து. ஆமா என்ன சாதமாக வடித்து சாம்பார் வைத்து சாம்பார் ரசம் இப்படி விதவிதமா சாப்பிடுவோம். ஆமா அப்படிதானே சொல்றேன். ஆமா போகட்டும். ஆனா நீ ஆட்டக்காரன் சொல்றிய. ஆமா நீ என்ன வேஷம் கட்டுவ? யாரு நீ? ஒரு பெண் வேஷம் ஒரு ஆண் வேஷம் ஒரு பெண் வேஷம் ஒரு ஆண் வேஷம் ஜோடி ஜோடி என்ன வேஷம் கட்டுவ? யாரா நீ? ஆண் வேஷம் கட்டுவனா? ஆண் வேஷம். ஆமா அடுத்து மத்தியானே நீங்க வா. நீ என்ன வேஷம் கட்டுவ? நான் வேஷத்தை எல்லாம் கட்ட மாட்டேன். அவதான் சூரராஜர் கட்டுவாரு. சரி அவன பத்தி சாரி நீ என்ன வேஷம் கட்டுவ? நான் தான் பொண்ணு வேஷம் கட்டுவேன். நீ தான் பொண்ணு வேஷம். தங்கச்சரிக்கு சேலை எங்கும் பலபலன்னு அப்படியே சும்மா வர வேண்டி ஒரு சுத்து அப்படியே கட்டி சுத்திட்டு சரியா போச்சுனே வேலை முடிச்சு போச்சு. எப்படி நீ பொண்ணு வேஷம். நீ பொண்ணு வேஷம். ஆமா ஏய் சிங்காரோ யாரா இல்ல சவுக்கடி சண்டால எங்க கூப்பிட்டாங்க? சவுக்கடி சண்டா எதுக்கு எதுக்கு இல்ல சொல்லு. எதற்காக கூப்பு? தம்பி ஆட்டக்காரர் நாடக நடிகர் அச்சல் கட்டை கட்டி. தம்பி கட்டை மட்டும் கட்டு என் கொட்டி கட்ட எப்படி தம்பி அசல் கட்டை கட்டி. எத்தனை பேர் வந்திருக்க? எத்தனை பேர்? ஆண் 8 ஆண்ட பொண்டாட்டி ஆம்பியா 10 8 16 பேர் ஜோடி ஜோடியா வந்து. தம்பி சுத்தமா பொண்டாட்டி நம்பாத கம்னாட்டிங்களா? இல்ல ஆம்பியா பொண்டாட்டி ஜோடியா ஜோடியா வந்து ஜோடி ஜோடியா அப்படியே. தம்பி ஒரு ஆண் வேஷம் வந்தா ஒரு பெண் வேஷம் வரும். இன்னொரு ஆண் வேஷம் வந்தா இன்னொரு பெண் வேஷம். 10 8 16 தம்பி 16 என்பது ஒரு கட்டளால குறிக்கிறது. அது ஒண்ணு கரெக்டா பாத்து நடுவுரு பண்ணி வரியா? நான் வருவதா என்ன சம்பளம் கொடுப்பேன்? என்ன ஒரு ரூபாய் வாங்கிக்கோ. என்ன 1 ரூபாய் பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான். சரி ஒரு 5 ரூபாய் அனாதை பை வாங்குவானா? ஒரு 10 ரூபாய் பணாதி பை வாங்குவானா? சரி ஒரு 100 ரூபாய். 100 ரூபாவா? அந்த கவுண்டர் கடைக்கு போனா கூட 155 ரூபாய் கேட்கறான். சரி ஒரு 500 ரூபாய் வாங்கிக்க தம்பி. அண்ணே அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் கேட்கறத மட்டும் கொடுத்தா போதும். என்ன வேணும்? என்ன வேணும்? 3 நையா பைசா. 3 நையா பைசா. ஆமா. அப்புறம் ஒரு சொம்பு கம்ம கூழு ஒரு துண்டு பீடி கொடுத்தா கம்பெனிக்கு தட்டாம வருவேன். இடக்கூடிய வேலையா கையால் இடக்கூடிய வேலையா என் கையாலே செய்வேன். என்ன சொன்ன? கையால்
கையாளுக்கு சொல்ற வேலையா கையால இடக்கூடிய வேலையா காலையிலே செய்து வேண்டதுக்கு அப்படியே அப்படி தெரிஞ்ச நாளா நீ ஏடா காலால் செய்ய வேலை கையால் செய்யணும் சொல்றா ஆமா ஏன் தெரியுமா நீ பாக்கலையா பாக்கலையே பாக்கணுமா ஆமா பாக்கலாம் அந்தாண்ட போலாம் அங்க போய் என்ன பண்ணுவ அங்க போய் என்ன பண்ணுவ டேய் என் கம்பெனி வரியா கண்டிப்பாக வருகிறேன் என் கம்பெனி வரடா அப்படியே வாமா அண்ணே நெத்திருமலத்தை பரமக்கடை இருக்கின்றாரு அந்த சாந்தமான வழங்கக்கூடிய விநாயகர் பெருமாள் சபைக்கு வருகிறார் அவரை தோற்றம் மற்ற விளக்கம் அப்படியே